குடவோலை முறை குறித்த கல்வெட்டுகளுக்காக புகழ்பெற்றது உத்தரமேரூர். இதன் சுற்றுவட்டாரத்தில் வரலாற்று சின்னங்கள் சிதைந்து கிடக்கின்றன, பராமரிக்கப்படாமல் அழிந்து வருகின்றன. இது குறித்த செய்தி தொகுப்பு இதோ. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் என்றாலே குடவோலை முறை குறித்த கல்வெட்டுகளும் அக்கல்வெட்டுகளை கொண்ட சுந்தர வரதராஜ பெருமாள் கோயிலும் தான். இந்த கோவில் தவிர உத்திரமேரூர் சுற்றுவட்டாரத்தில் பல இடங்கள் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ளன. ஆனால் அவை முறையாக பராமரிக்கப்படுவதில்லை. இத்தகைய இடங்கள் இங்கு உள்ளன என சுற்றுலா பயணிகளுக்கு தெரியும் விதமாக தொல்லியல் துறை நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது உத்திரமேரூரில் இருந்து காக்கநல்லூர் செல்லும் சாலையில் உள்ள கல்திட்டை. பெருங்கற்கால வகையைச் சேர்ந்த இந்த கல்திட்டையை சுற்றி தொல்லியல் துறை ஒரு வேலி அமைத்துள்ளது. ஆனால் இது என்ன வகையான சின்னம் என்பது இந்த ஊரில் இருப்பவர்களுக்கே தெரியவில்லை. இந்த உத்திரமேரூர் சொன்னாலே கல்வெட்டை தான் சொல்லுவாங்க. கல்வெட்டு என்பது குடவோலை முறை கல்வெட்டு 9ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. ஆனால் அதற்கெல்லாம் ஒரு 1000 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இந்த கல் திட்டை இங்கே இருந்திருக்குதுன்னா, ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகலிருந்தே இங்கே மனித இனம் வாழ்ந்ததற்கான அடையாளம் இருக்கிறது என்பது இந்த மண்ணிற்கான பெருமையாக நாங்கள் கருதுகிறோம். முள் மரங்கள் சூழ்ந்த இந்த மேடு உத்திரமேரூரில் இருந்து எண்டத்தூர் செல்லும் சாலையில் உள்ளது. 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கோயில் இங்கு இருந்துள்ளது என்பதற்கு அடையாளமாக ஜேஷ்ட தேவி சிலை, பிரம்மா, விஷ்ணு சிலைகள் கிடைக்கின்றன. சிலைகள் உடைக்கப்பட்டுள்ளன. சமூக விரோதிகளின் கையில் இந்த மேடு சிக்கியுள்ளது. சிலைகள் தவிர இங்கு கல்வெட்டுகள் எதுவும் உள்ளனவா என்பது ஆய்வு நடத்தினால்தான் தெரிய வரும். வழிபடுற தெய்வங்கள் இது போன்ற நிலையில இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமான நிலையில இருக்கு. அதனால நாங்க என்ன ஒரு கோரிக்கையா வைக்கிறோம்னா, இதோட சம்பந்தப்பட்ட நிர்வாகம் இதை ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணி வேற ஒரு கோயில வச்சு பராமரிக்கிறதோ. உத்திரமேரூர் சுற்றுவட்டாரத்தில் நிறைய சுமை தாங்கி கற்கள் காணப்படுகின்றன. இறந்து போகும் கர்ப்பிணி பெண்களின் நினைவாக வைக்கப்படும் இந்த கற்கள் தற்போது அழிந்து வருகின்றன. ஒரு சிலவற்றில் கல்வெட்டும் காணப்படுகிறது. சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில் பின்புறம் ஒரு வீரனது உருவம் செதுக்கப்பட்ட கல் உள்ளது. தொல்லியல் துறை என்பது இந்த தாலுகாவில் சோழர் காலத்தில் அதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஆய்வு செய்து இந்த தாலுகாவில் ஒரு அருங்காட்சியகம், மியூசியம் அமைக்க வேண்டும் என்பது இந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. சமீபத்தில் உத்திரமேரூர் அடுத்த வெங்கச்சேரி, பெருநகர் ஆகிய கிராமங்களில் முதுமக்கள் தாழி கண்டுபிடிக்கப்பட்டு அது தொடர்பாக ஆய்வும் நடத்தப்பட்டு வருகிறது. அதேபோல அழியும் நிலையில் உள்ள வரலாற்று சின்னங்களை வரலாற்று ஆய்வாளர்கள், மாணவர்கள், ஆர்வலர்கள் மூலம் தொல்லியல் துறை மீட்க வேண்டும். குறிப்பாக புதையுண்டு கிடக்கும் 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சிலைகளை மீட்டு அருங்காட்சியகத்தில் வைக்க வேண்டும். இங்குள்ள வரலாற்று சின்னங்கள் குறித்த தகவல் பலகைகளை அமைக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பு. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக உத்திரமேரூரிலிருந்து கூறுகிறேன்.